கேட்குறீங்கன்னா, உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறீங்க. நான் நல்லா சமைப்பேங்க. நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக சமைப்பேன். அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தவங்க தான் சொல்லணும் நான் எப்படி சமைக்கிறேன் அப்படின்னு. வாங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்வேன் அப்படிங்கிறத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்ய போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சிக்கனும் அரிசியும் ஊற வச்சிடலாங்க. சிக்கனில் வந்து தயிர், அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கி போட்டதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லா ஃப்ளேவரும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய் ஒரு 3லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வெடிக்கிற வரைக்கும் அதை நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கலாம். இதை ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. கருகு விட்டீங்க அப்படின்னா அது கருகுன அந்த ஸ்மெல் வந்து பிரியாணியில் அப்படியே தெரியுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸில் 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். எண்ணெய்க்குள்ளே போட்டு அது நல்லா வதங்கிடட்டும். அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பொறுமையாக நம்ம ஹேண்டில் பண்ணி இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் ரொம்ப பொறுமையாக இது வதங்குற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து வெயிட் பண்ணலாம். அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சிட வேண்டாம். வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால மீடியம் சைஸ்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கும் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. உடனே சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்ட உடனே நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கிளறும் போது இஞ்சி பூண்டு வந்து டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுடலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ பார்த்திங்கன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். நல்லா தக்காளி வதங்கி நல்லா குழஞ்சி வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து வந்துடுங்க. 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா இந்த மாதிரி வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தகன்னு இருக்குங்க. அந்த டைமில் நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இதுவுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. நல்லா எண்ணெயிலேயே இது வதங்கி இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடட்டும். இந்த டைமில் கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, புதினா 1 கைப்பிடி போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. என்கிட்ட வந்து இன்றைக்கி கொத்தமல்லி இல்லை. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணுற பிளானே இல்லை. திடீர்னு பண்ணனால அதெல்லாம் வாங்க முடியலங்க. வீட்டில் வளர்ந்த கொஞ்சம் புதினா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் தயிர், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் பொடி, கொஞ்சம் புதினா தழை, இவ்வளோ தான் போட்டேன். அப்புறம் உப்பு. இது போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். ½ அன் ஹவர் கிட்ட ஊற வச்சுருந்தேங்க. நீங்களும் இந்த மாதிரி ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிங்க அப்படின்னா உங்கள் சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இடையில 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம், 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி கிளறி விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதுலேயே நீங்கள் அப்படியே வந்து வேக வைங்க. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக்
பண்ணிவிட்டு வேக வச்சுருங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன்லேருந்து சிக்கன் வேக வேக தண்ணி விடுங்க. இந்த தண்ணி வந்து போதும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு. அடிப்பிடிக்காமல் மட்டும் கிளறி விட்டு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைம் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. இந்த டைமில் நீங்கள் ஊற வச்சுருக்க அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் அரிசியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரிசியை போட்டு கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி எல்லாமே இந்த மசாலா கூட சேர்ந்து ஒட்டி நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிடுங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்தில் பிரியாணி வெந்திருக்குங்க. 3 விசில் விட்டுக்கோங்க. 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்துருச்சு அப்படின்னு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்கிட்ட வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தழையும் இல்லை, புதினாவும் இல்லை, திடீர் பிளான் அப்படிங்கிறதுனால நான் போடலைங்க. நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தாமல் இருக்குங்க. நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டோம்னா போதும். நான் பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா சிக்கன் குழம்பே வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், அம்மா சிக்கன் குழம்பு வச்சிட்டாங்க, நான் பிரியாணி செஞ்சுட்டேன். இப்போ சூப்பராக நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளை யாராவது இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய்.